Day 1 of SQL. First of all, what is SQL? SQL stands for Structured Query Language. அதாவது அத டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, it is a programming language to interact with relational database அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னா எந்த ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம ஒரு காலம்ஸ், டேபிள்ஸ் அண்ட் ரோஸ் ஃபார்மேட்ல வச்சிருக்கோமோ அதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லலாம். அண்ட் அகெயின் அப்போ டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் இருக்கிறப்ப நான் ஒரு சின்ன பென் அண்ட் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். பட் அதுவே எனக்கு போக போக எனக்கு நிறைய பேர் இருக்கிறப்ப எனக்கு வந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கப்பயோ இல்லை நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பயோ என்கிட்ட என்கொயரி பண்றாங்க. ஸோ அப்போ நான் வீட்டில் எழுதி வச்சு அந்த பென் அண்ட் பேப்பர் என் கையில இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன ஸ்ப்ரெட் ஷீட்ல ஒரு எக்ஸல்ல வந்து என்னோட டேட்டா எல்லாம் நான் என்ட்ரி பண்ணி வைக்கிறேன். ஸோ எனக்கு யார் கால் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னு டீடைல்ஸ் காப்பி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு போக போக எனக்கு மோர் தென் 100 யூசர்ஸ் வராங்க அப்படின்னா அதெல்லாம் என்னால் ஸ்ப்ரெட்ஷீட்ல வைக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட் வர நம்மளால ஸ்ப்ரெட்ஷீட்ல வைக்க முடியும். பட் இது ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தோம் அப்படின்னா, தேல் ஹாவ் பெரிய ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டால. ஸோ நிறைய ரோஸ் வச்சிருப்பாங்க, நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ், மில்லியன்ஸ் ஆஃப் காலம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஒரு சர்வர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இதை தான் நம்ம டேட்டா பேஸ் அப்படின்ற சொல்றோம். ஸோ இது போல டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேர் தான் SQL. இதை வந்து நம்ம டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்றதுனால இது SQL வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ். ஸோ இதே போல வேற என்ன டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML நம்ம டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் சொல்லலாம். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கா வெப்போட வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். So I hope now you understand what is SQL. இது போல for more such content follow Data Nerds. Thank you.